السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறையிலே அனைவரிடமும் இணக்கமாக வாழுங்கள், இணக்கத்தோடு வாழுங்கள், முஸ்லீம் அல்லாதவர் எல்லோரிடத்திலும் இணக்கமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக வல்லர் ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் எல்லோர்களிடத்திலும் ஒன்றுபோல் நடந்து கொள்ளுங்கள், எல்லோரிடத்திலும் நீங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக, இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு மத்தியிலே சொல்லியது மாத்திரமல்லாமல் அதை செயல்பாடுகளில் செய்து காட்டியும் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் வல்லர் ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையிலே எவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான். அஸல்லாஹு அய்யஜஅல பைனக்கும் வ பைனல்லதீன ஆதைத்தும் மின்ஹும் முவத்தா வல்லாஹு கதீரும் என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். மூமின்களே, உங்களுக்கு இடையிலும் இன்னும் நீங்கள் எவர்களிடமிருந்து விரோதம் கொள்கின்றீர்களோ அவர்களுக்கிடையிலும் அல்லாஹ் நேசத்தை ஏற்படுத்தக்கூடும், அல்லாஹ் நேசத்தை ஏற்படுத்தக்கூடும். மேலும் அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன் என்பதாக வல்லர் ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையிலே இவ்வாறு சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் யாரை விரும்புகின்றீர்களோ உங்களுக்கு இணக்கமாக இருப்பவர்களிடத்திலும் சரி, நீங்கள் யாரை பகைமை கொள்கின்றீர்களோ அவர்களையும் சரி, உங்களுக்கு அல்லாஹ் அவர்களை நேசத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக, உங்களுக்கு மத்தியில் நேசத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக வல்லர் ரஹ்மான் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக இங்கு நமக்கு வல்லர் ரஹ்மான் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களை எல்லோரிடத்திலும் நாம் அன்பாக இருக்க வேண்டும், எல்லோரிடத்திலும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு வல்லர் ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். யாரையும் விரோதி என்பதாக ஒதுக்கிவிடாதே, அவர்களிடத்திலும் நீ அன்பாக நடந்து கொள் என்பதாக வல்லர் ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டி சென்றிருக்கின்றார்கள், அதை செயல்படுத்தியும் சென்றிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபியிடம் பணிவிட செய்யக்கூடிய ஒரு யகூதி இருந்தார், வாலிபர் யகூதி. வேலைக்காரர் ஒருவர் இருந்தார், பெருமானாருக்கு வேலைகளை செய்யக்கூடியவராக இருந்தார். அவர் ஒரு நாள் நோயப்பட்டு விட்டார். இப்பொழுது அவரை சந்திப்பதற்காக, நலன் விசாரிப்பதற்காக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களது வீட்டுக்கு செல்கின்றார்கள். சென்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவரது நிலைமையை பார்த்துவிட்டு அவரது தலையிலே கை வைத்து தடவி கொடுத்து விட்டு அவரிடத்தில் கூறுகின்றார்கள், கலிமாவை சொல்லுங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அவரோ சொல்லாமல் அவரது தந்தையை பார்க்கின்றார். அந்த கலிமாவை சொல்லாமல் அவரது தந்தையை பார்க்கின்றார். அவரது தந்தை மகனுக்கு சொல்கின்றார், அப்துல்லாவுடைய மகன் என்ன கூறுகின்றாரோ அதை அப்படியே கூறு என்பதாக சொல்கின்றார். அன்புக்குரியவர்களை, பெருமானார் கலிமா சொல்லிக் கொடுக்க அந்த யகூதி வாலிபர் கலிமாவை மொழிந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு துஆ செய்தார்கள், நரகத்தை விட்டும் பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பதாக நரகத்தை விட்டும் பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பதாக அங்கு கூறிவிட்டு சென்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் முஸ்லிம் அல்ல, மூமின் அல்ல, ஒரு யகூதியாக இருந்தார்.
யகூதியாக இருந்தாலும் அவரிடத்திலும் அன்புள்ளவர்களாக, அவர் மீதும் பிரியமுள்ளவர்களாக, அவர் மீதும் அக்கறை உள்ளவர்களாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்து அவருக்கு நலன் விசாரிப்பதற்காக, நோய் நலன் விசாரிப்பதற்காக சென்று அவருக்கும் கலிமாவை சொல்லி கொடுத்து நரகத்திலிருந்து அவர்களையும் பாதுகாத்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படி முஸ்லீம் அல்லாதவர் யாராக இருந்தாலும் சரி, எல்லோரிடத்திலும் நீங்கள் ஒன்று போல் வரக்கூடியவர்களாக, எல்லோரிடத்திலும் இணக்கமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு வழிமுறை வகுத்து சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களே, அது மாத்திரமல்ல, உஹது யுத்தத்தின் போது உஹது யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த உஹது யுத்தத்தில் ஒரு யகூதியும் பெருமானாரோடு சேர்ந்து கொண்டார் என்பதாக சொல்லப்படுகின்றது. யகூதியாக இருந்து பெருமானாரோடு சேர்ந்து உஹது யுத்தத்தில் சண்டையிட்டு கொண்டிருந்தார் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஹைரிக் என்பதாக சொல்லப்படுகின்றது. உஹைரிக் என்பதாக சொல்லப்படுகின்றது அவரது பெயர். உஹைரிக் என்பதாக அவரது பெயர். அந்த யகூதி பெருமானாருக்கு பிடித்தவராக, பெருமானார் அவர் மீது முகப்பத்து உள்ளவர்களாக, பிரியமுள்ளவர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாக உஹது யுத்தத்திலே அவரும் இஸ்லாமியர்களோடு சேர்ந்து போரிட்டார் என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த போரிலே அவரும் கொல்லப்பட்டு விட்டார். அன்புக்கினியவர்களை, அவர் வசியத்து செய்ததை பாருங்கள். நான் இந்த போரிலே இறந்து விட்டேன் என்று சொன்னால் எனது சொத்துக்கள் அனைத்தையும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்பதாக வசியத்து செய்துவிட்டு அவர்களது உறவினர்களிடத்தில் சொல்லிவிட்டு இவ்வாறு போருக்கு சென்று அங்கு தனது உயிரை விட்டார் என்பதாக நாம் பார்க்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களோடு பெருமானார் இணக்கமாக இருந்தார்கள். அந்த இணக்கத்தின் காரணமாக பெருமானாரோடு சேர்ந்து போருக்கு சென்றார்கள். அங்கு அவர்களது உயிரையும் பெருமானாருக்காக கொடுத்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லோரிடத்திலும் இணக்கமாக இருக்க வேண்டும். உயிரை மாத்திரமல்ல, தனது சொத்துக்கள் அனைத்தையும் பெருமானாரிடத்தில் கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த யகூதியோடு இணக்கமாக இருந்திருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இப்படி எல்லோரிடத்திலும் இணக்கமாக இருக்கக்கூடியவர்களாக, எல்லோரிடத்திலும் அன்போடும் பண்போடும் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு